மக்களே இப்போ லைவில் எஃப்ஜே அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் சரியான ஒரு சண்டை. பார்வதி ஒரு தரமான கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு எஃப்ஜே அவர்கள் தரமான ஒரு பதிலை வந்து சொல்லியிருந்தாப்புல. கடைசி அது என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே அவர்கள் வந்து பாட்டு பாடியே பார்வதியை விரட்டி விட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் பார்வதி அவர்கள் அப்படி என்ன தான் கேள்வி கேட்டாங்க, அதுக்கு எஃப்ஜே அவர்கள் எவ்வளோ மோசமான பதில்கள் வந்து சொன்னார், மார்க்கிங்கெல்லாம் எப்படி பண்ணார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து எஃப்ஜே கிட்ட கேட்டுட்ருக்காப்புல. என்ன கேட்குறாரு அப்படின்னு அங்கே பாரு மச்சான், நீ அவங்க கிட்ட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்க, நம்ம ஆல்ரெடி டீமில் என்னென்னவோ வந்து பேசியிருக்கோம், அந்த விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாத மச்சான் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு எஃப்ஜே வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டேன், அப்படிப்பட்ட ஆள்லாம் நான் கிடையாது. ஸோ நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், டாஸ்க் வேறு, நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக உங்களுடைய டீம் இதெல்லாம் வந்து நான் உடைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்கிறாப்புல. சரி அப்படின்னா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல கமருதீன். அடுத்ததாக பார்வதி வந்து ரொம்ப பொலைட்டாக பொறுமையாக தான் வந்து கேட்குறாங்க, ஏண்டா எஃப்ஜே இவ்வளோ தூரம் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்க, பாட்டு பாடுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, இவ்வளோ பேசுகிற, கொஞ்சமாவது அந்த டாஸ்கில் வந்து அந்த கேரக்டரை எடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம்ல, அந்த டாஸ்கில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோடு வந்து இருந்திருக்கலாம்ல, சிங்கிளாக ஒரு டாஸ்க் வரும்போது மட்டும் எவ்வளோ இன்வால்மெண்ட் வந்து காட்டுற, ஏன் குரூப்பாக வரும்போது காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பொலைட்டாக தான் வந்து கேட்குறாங்க. இதுக்கு எஃப்ஜே அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை பல்லன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் கேரக்டரு, அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் வந்து பேச மாட்டான், பழக மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து வேகமாக வந்து பேசி எல்லாருக்கிட்டையும் பழகிறது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்கிறாப்புல. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி எல்லாம் ஓகே தான், ஆனால் நீ டாஸ்கில் பெருசாக இன்வால்மெண்ட் வந்து பண்ணலையே, இவ்வளோ விஷயத்த பண்ணதில் கொஞ்சமாவது டாஸ்கில் பண்ணியிருந்தா அப்படின்னா வேறு மாதிரி இருந்துருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நீங்கள் கூட தான் டாஸ்கில் வந்து வேறு மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அரோராவுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தோண்ட நிறைய ரகசியங்கள்லாம் வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரிலாம் என்னால் டாஸ்க் வந்து விளையாட முடியாது, அப்படிலாம் என்னால் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேரக்டராக தான் அதை வந்து பண்ணேன், மற்றபடிக்கு பர்சனலாக நான் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே அவர்கள் கொஞ்சம் ஹைப் ஆகிட்டு இன்னும் பயங்கரமாக வந்து பேசுகிறாரு, கண்டமேனிக்கு வந்து பேசுகிறாப்புல. பார்வதி ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த பேச்சை வந்து கொஞ்சமாவது அந்த டாஸ்கில் காமிச்சிருந்தா அப்படின்னா டாஸ்கில் நம்ம வின் பண்ணியிருப்போம்ல, அதை விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாக்கா, இந்த ஆள் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாப்புல. பாடுறாரு, பாடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே அது பாட்டுக்கு பாடிக்கிட்டே வந்திருக்காப்புல, ஒரு 10-15 நிமிஷமாக பாடிக்கிட்டே வந்திருக்காரு. பார்வதி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, இன்னும் மார்க்கிங்கெல்லாம் வேறு பண்ணாப்புல. பார்வதி ஒரு மாதிரி ஆகிட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் தாங்க முடியல, டேய் நிறுத்துறா அந்த டிராக்டரை, நிறுத்துறா அந்த மோட்டரை, ஏன்னா பாடிக்கிட்டே வந்திருக்க, இவ்வளோ பாட்டு பாடுற நீ கொஞ்சமாவது அந்த டாஸ்கில் ஏதாவது பண்ணியிருந்தா அப்படின்னா கூட டாஸ்கில் இப்போ நீ வந்து இருந்திருக்கலாம், எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கோம் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பான், நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்றது வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து தெரியும், ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும், உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம். கடைசியாக பாட்டு பாடியே அந்த விஷயத்தை வந்து கலைச்சி விட்டான். பார்வதி போயிட்டு ஒரு மாதிரி காண்டாயிட்டு பெட்ரூமை வந்து பார்த்திங்க அப்படின்னா முறைச்சி பார்த்துட்டு இருந்துருந்தாங்க. அண்டு என்னடா அவன் இப்படி பாடிட்டு இருக்கான், மோட்டரை கொஞ்சம் நிறுத்த சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து வெறி ஆகிட்டாங்க. ஸோ எனியோ ஒரு ஆள் வந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க பார்வதி வெறுப்பேத்தனத்தில். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.